தேர்தல் களம் என்பது இந்த தேர்தலில் உங்களுடைய ஆட்சியினுடைய எப்படி நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க, உங்கள் ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன இருக்கா இல்லையா, திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், மக்களை போய் சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு பேசுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பிஜேபி எங்களுக்கு இந்த கூட்டணி தேர்தல் இது களம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஏன் அதிமுக பயமா? உங்களுக்கு அதிமுக எதிர்க்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு பயமா? நேரடியாக மோதுறதுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு பயப்படுறீங்க? தைரியமாக மோதுங்க. உங்களுக்கு அதிமுக பார்த்து நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது. காரணம் வேணால் 10 வருஷம் ஓட ஒன்றுமே இல்லாமல் ஆக்கின கட்சி அதிமுக. பயம் இருக்க தான் செய்யும். அதே சமயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் டெல்லி அணியா சார் சட்டமன்ற தேர்தல் சார், இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நேர் எதிரி யாருன்னா அதிமுக, எங்களுடைய நேர் எதிரி யாருன்னா திமுக. அப்படியான ஒரு எதிர்கட்சியா அதிமுக செயல்படல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர்கள் ஆனார்கள், அதற்கு பிறகு என்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். முதலமைச்சராகவே ஏத்துக்கல அவர் ஏற்றுக்கிறல, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொண்டு 7.5% இடஒதுக்கீடை கொண்டு ஒரு சூப்பர் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் எடப்பாடியார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த 4.25 வருஷத்தில் மக்களுக்கான என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கஞ்சா போதை வஸ்துக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைவிரிச்சாடு தெருக்கு இருக்குது. தினம் ஒரு நாளைக்கு 4 கொலை சார். தங்க நிலவரம் மாதிரி 4 கொலை 5 கொலை 6 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடிய ஒரு மோசமான மாநிலமாச்சு ஆயிருக்கு. அதை பற்றி பேசுங்க. தேர்தல் காலத்தை பேசினா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மோடி அடிமை இது இப்படியே பேசியே இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடணும்னு உங்களுடைய காரணம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நிலைமை இருக்குது.